மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். நான் நீட் தேர்வு எழுத போகிற மாணவிகளுக்கோசரம் வேதியியல் பாடத்துக்கு நான் வீடியோஸை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். வேதியியல் பாடத்தை பொறுத்து மட்டும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ரெண்டு வகுப்பில் இருந்தும் நீட்டு கேள்வி கேட்கப்படும். அதனால் ஒவ்வொரு சாப்டரில் இருந்தும் 2 வீடியோஸ் கிட்டத்தட்ட 50 கொஸ்டின், ஒரு வீடியோவில் 25 கேள்வி. ஸோ இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி 11th முதல் பாடம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் 11th முதல் பாடம். இந்த பாடத்தை கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு 25 கணக்கை நான் போடுறேன். ஓகே, முதல்ல ஒப்பு அணு நிறைனா தெரிஞ்சுக்கோ, ரீகால் பண்ணிடலாம். ஒப்பு அணு நிறைனா என்னன்னாக்கா அணுவின் சராசரி நிறை பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. ஒருமைப்படுத்தப்பட்ட அணுவின் நிறை, அதாவது ஒப்பு அணு நிறை அப்படின்னா அணுவின் சராசரி நிறை பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுவின் நிறை. ஓகே, தெரியும். இப்போ ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறைனா கார்பன் 12 அணுவின் நிறையில் 12இல் ஒரு பங்கு. கார்பன் 12 அணுவின் நிறை எவ்வளோ இருக்கோ அதில் 12 ஒரு பங்கு தான் ஒருமைப்படுத்தப்பட்ட அணு நிறை. அது ஒரு AMU அப்படின்னு சொல்கிறோம், அல்லது R1U சொல்கிறோம். இதனுடைய மதிப்பு 1.6605 10⁻⁻27 கிராம். 27 கிராம், 27 கிலோகிராம், 27 கிலோகிராம் ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் கவனி. ஒரு சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறையினை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த சேர்மத்தில் அடங்கியுள்ள அணுக்களின் அணு நிறையின் கூடுதல் மூலம் கிடைக்கிறோம். அந்த சேர்மத்தில் உள்ள அணுக்களின் அணு நிறையை கூட்டினா நமக்கு ஒப்பு மூலக்கூறு நிறை கிடைக்கும். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். ஒரு மோல் அப்படின்னா என்னன்னாக்கா அவகேட்ரோ எண்ணிக்கை, அதாவது 6.423 10⁻23 துகள்களை, துகள் தான் அணுவாக இருக்கலாம், அயனியாக இருக்கலாம், மூலக்கூறாக இருக்கலாம், இந்த அளவுக்கு துகள்களை பெற்றுள்ள பொருளின் அளவு தான் மோல். மோல்னாக்கா அவகேட்ரோ எண்ணிக்கை அணு அல்லது அயனி மூலக்கூறுகளை பெற்றுள்ள பொருளின் அளவு தான். இப்போ இந்த ஒரு மோல் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் தான் நிறைய கணக்கு உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு மோல் அப்படின்னா மூலக்கூறு நிறை தான், மோலார் நிறை. மோலார் நிறை தான் நம்ம ஒரு மோல் சொல்றோம். இப்போ உதாரணமா அமோனியா வச்சுங்க, அமோனியாவோட மோலார் நிறை 17 கிராம். அந்த 17 கிராம் தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு மோல். மோலார் நிறை ஒரு மோல் சொல்றோம். அதே மாதிரி அந்த ஒரு மோல் ஆக்கிரமிக்கும் கனளவு 22.4 லிட்டர். முக்கியம், ஒரு மோல் ஆக்கிரமிக்கும் கனளவு 22.4 லிட்டர். ஒரு மோல்ல எவ்வளவு துகள் இருக்குன்னு சொல்லிட்டேன், 6.23 10⁻23 துகள்கள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கணக்கு இதை வச்சு தான் வரும். ஒரு மோல்னா மோலார் நிறைனா அது எவ்வளோ இடத்தை அடைச்சிக்குது, 22.4 லிட்டர். எவ்வளோ துகள் இருக்கும், அவகேட்ரோ எண்ணிக்கை துகள். அடுத்தது சமான நிறை. இது முக்கியம். சமான நிறைனா கணக்கெல்லாம் வரும். 1.88 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 35.5 கிராம் குளோரின் அல்லது 8 கிராம் ஆக்சிஜனுடன் இவற்றோடு சேரும் அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யும் தனிமம் அல்லது சேர்மத்தினுடைய நிறை. அதாவது 8 கிராம் ஆக்சிஜன், 35.5 கிராம் குளோரின், 1.008 கிராம் ஹைட்ரஜனுடன் சேரும் அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் நிறை தான். அதுக்கப்புறம் இந்த சமான நிறை ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அமிலத்தின் சமான நிறை அப்படின்னா அமிலத்தினுடைய மோலார் நிறையை அதனுடைய காரத்துவத்தால் வகுக்கணும். அமிலத்தின் மோலார் நிறை பை காரத்துவம், காரத்துவத்தால் வகுக்கணும். காரத்துவம்னா
அமிலத்தில் உள்ள H பிளஸ் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ரீப்ளேசபிள் H பிளஸ் அயனின்னு சொல்கிறோம். H பிளஸ் அயனி தான் வந்து காரம். அதே மாதிரி காரத்தின் சமான நிறை, காரத்தின் சமான நிறைனா காரத்தினுடைய மோலார் நிறைய காரத்தினுடைய அமிலத்துவத்தால் வகுக்கணும். அமிலத்துவத்தால் வகுக்கணும். ஓகே, அமிலத்துவம். அமிலத்துவம்னா எத்தனை OH இருக்குது? இடத்துல ரீப்ளேசபிள் OH தான் அமிலத்துவம் சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சிஜன் ஏற்றி ஆக்சிஜன் ஒடுக்கி இதனுடைய சமான நிறை முக்கியம். ஆக்சிஜன் ஏற்றி ஆக்சிஜன் ஒடுக்கி, ஆக்சிஜன் நேற்றி அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கி, ஆக்சிஜன் ஒடுக்கி இதனுடைய சமான நிறைனா மோலார் நிறையை ஒரு மோல் நல்லா கவனிக்கும். ஆக்சிஜன் ஏற்றி ஒடுக்கி எடுத்துக்கொள்ளும். ஆக்சிஜன் ஏற்றி எலக்ட்ரான் எடுத்துக்கும், ஆக்சிஜன் ஒடுக்கி எலக்ட்ரானை இழக்கும். சரியா? ஒரு மோல் ஆக்சிஜன் ஏற்றி அல்லது ஒடுக்கி எடுத்துக்கொண்ட அல்லது இழந்த எலக்ட்ரான் எண்ணிக்கை. இது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையால வகுக்கணும். ஓகே, முக்கியம். ரைட். அடுத்தது இந்த விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு வச்சு கணக்கு கேட்பாங்க. விகித வாய்ப்பாடு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா தனிமத்தினுடைய நிறை சதவீதம் கொடுத்துருவாங்க. நிறை சதவீதத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறை சதவீதம். நிறை சதவீதத்தை அணு நிறையால வகுக்கணும். அணு நிறையால வகுத்தினா நமக்கு ஒப்பு மோல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒப்பு மோல். நல்லா கவனிக்கணும். இந்த ஒப்பு மோலை, இந்த மோலை எது நல்லா கவனிக்கணும். ஒப்பு மோலை அவற்றில் சிறிய எண்ணால் வகுக்கணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒப்பு மோல் கிடைக்கும். அந்த ஒப்பு மோலை அவற்றில் சிறிய எண்ணால். சரியா? எதுக்கு வந்து ஒப்பு மோல் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதால் வகுக்கணும். அவற்றில் சிறிய எண்ணால் வகுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? சிறிய எண். சிறிய எண்ணால் வகுத்து எளிய விகிதத்தை பெறுகிறோம். எளிய விகிதத்தை தரும். சரியா? இந்த எளிய விகிதத்திலிருந்து நம்ம என்னது விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ விகித வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கணும்? நிறை சதவீத அணு நிறையாட வகுத்தினா ஒப்பு மோல் கிடைக்கும். ஒப்பு மோலை இந்த சிறிய அந்த ஒப்பு மோலை எது கம்மியாக இருக்கோ அதால் வகுத்தினா நமக்கு எளிய விகிதம் கிடைக்கும். சரியா? அதிலிருந்து நம்ம விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கலாம். அடுத்து இது தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மோலார் நிறை. மோலார் நிறை பை விகித வாய்ப்பாட்டு நிறை. மோலார் நிறையை விகித வாய்ப்பாட்டு நிறையால் வகுத்தினா உங்களுக்கு எண் கிடைக்கும். அப்புறம் மூலக்கூறு வாய்ப்பாடு. மூலக்கூறு வாய்ப்பாடுனா நல்லா கவனிக்கணும். அந்த விகித வாய்ப்பாடு என் டைமால பிரிக்கும். கணக்கு போட்டால் உங்களுக்கு புரியும். சரியா? என் டைமால பிரிக்கும். சரியா? அது என் இன்ட்டு விகித வாய்ப்பாடு. ஓகே. அடுத்தது வினை கட்டுப்பாட்டு காரணி. இதில் நிறைய கொஸ்டின் வரும். எந்த வினைப்படு பொருள் முழுவதுமாக பயன்படுகிறதோ, எந்த வினைப்படு பொருள் முழுவதுமாக பயன்படுகிறதோ அதுதான் வினை கட்டுப்பாடு காரணி அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது இந்த ஆக்சிஜனேற்ற எண்ணெய் வச்சு சமன்பாடுகளை சமன் செய்யறது ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக ஆக்சிஜனேற்ற எண்ணெய் எல்லா தனிமத்துக்கும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, அதாவது ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனேற்ற எண் வந்து ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜனேற்ற எண் -2. அதே மாதிரி கார உலோகங்கள் சோடியம், பொட்டாசியம் அந்த மாதிரி கார உலோகங்களுக்கெல்லாம் +1. ஓகே. ஃப்ளூரினுக்கு எல்லா சேர்மத்திலையும் -1 தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சேர்மத்தில் உள்ள எல்லா அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்ணை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகே. முதல்ல இந்த ஆக்சிஜன் என்னன்னாக்கா டெஃபினிஷன் என்னன்னாக்கா ஒரு சேர்மத்தில் உள்ள குறிப்பிட்ட அணுவின் ஆக்சிஜனேற்ற எண்ணுன்னா அந்த அணுவை தவிர பிற அணுக்களை நம்ம அயனியாக நீக்கிட்ட பிறகு அந்த அணுவில் எஞ்சி இருக்கிற மின்சுமை, அதுதான் நம்ம ஆக்சிஜனேற்ற எண் சொல்றோம். இதெல்லாம் தேவையில்லை, கணக்கு தான் வரும். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிஜனேற்ற எண், ஆக்சிஜனுக்கு -2, கார உலோகம் +1, ஃப்ளூரின் -1.
அதே மாதிரி ஒரு சேர்மத்துக்கு மொத்த அணுக்களின் ஆக்சிஜனேற்றையின் கூடுதல் வந்து 0. இதெல்லாம் தெரிஞ்சினா போதும். இப்போ நேரடியாக கணக்கு போட 25 கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், நல்லா கவனிக்கணும். ஓகே, முதல் கணக்கு நான் எதில் அதிகபட்ச மூலக்கூறு இருக்கும்? எதில் அதிகபட்ச மூலக்கூறு கேட்கிறாங்க. ஏ, எஸ்டிபியில் 15 லிட்டர் ஹைட்ரஜன் வாயு. பி, எஸ்டிபியில் 5 லிட்டர் நைட்ரஜன் வாயு. மூணாவது 0.5 கிராம் ஹைட்ரஜன் வாயு. ஓகே, நாலாவது 10 கிராம் ஆக்சிஜன் வாயு. இந்த 4 கொடுத்துருக்காங்க. எதில் அதிகபட்ச மூலக்கூறு இருக்கும்? சரியா? சரி, இப்போ நம்ம மூலக்கூறு இருக்கும்னு கேட்டால் கூட ஈஸியாக மோல் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எதில் மோல் அதிகமாக இருக்கோ அதில் தான் மூலக்கூறு அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொன்னால் கால்குலேஷன் குறைவாக இருக்கும் மோல்னா. ஸோ வந்து நம்ம மோல் கண்டுபிடிக்கலாம். எதில் மோல் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அதில் தான் மூலக்கூறு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் 15 லிட்டர் ஹைட்ரஜன். உங்களுக்கு தெரியும், 1 மோல் வாயு ஆக்சிஜனுக்கு கனஅளவு எவ்வளவு? 22.4 லிட்டர் சொல்லுங்க. அப்போ 22.4 லிட்டர் ஹைட்ரஜன்னா இவ்வளவு ஆக்கிரமிக்கிறது எவ்வளவு? 1 மோல். இந்த கனஅளவு எவ்வளவு மோல் ஆக்கிரமிக்கு? 1 மோல். ஓகே, அப்படின்னா 15 லிட்டர் ஹைட்ரஜன் 15 லிட்டர் ஹைட்ரஜன் ஈக்குவல் எவ்வளோ மோல்? கால்குலேஷன் மட்டும் பண்ணோம். 1 × 15/22.4. புரியுதா? அப்போ 1 மோல் வாயு ஆகியவற்றின் கனஅளவு 22.4னா 15 லிட்டரை ஆக்கிரமிக்கும் ஹைட்ரஜனுடைய மோல் எண்ணிக்கை நீங்கள் கால்குலேஷன் பண்ணினா கவனிக்கும் 0.6696 பண்ணலாம். இது சிம்பிள். சரி, அடுத்து பார்த்து பி. 5 லிட்டர் நைட்ரஜன் வாயு சொல்லுங்க. 5 லிட்டர் நைட்ரஜன். இதே மாதிரி 22.4 லிட்டர் நைட்ரஜன் வாயு எவ்வளவு? 1 மோல். 1 மோல் வந்து 22.4 லிட்டர் அடைச்சிக்கும். அப்படின்னா 5 லிட்டர் என்னது? 1 × 5/22.4. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 0.2232 மோல் வரும். இதெல்லாம் விஷயம். அடுத்து பாருங்க, இது எடை கொடுத்துருக்காங்க. கனஅளவு கொடுக்குற எடை. இப்போ எடை கொடுத்துட்டா மோல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கவனிங்க. 0.5 கிராம் ஹைட்ரஜன் எடை கொடுத்துட்டு மோல் தெரிஞ்சுக்கணும். மோல் ஈக்குவல் டு நிறை பை மோலார் நிறை. நிறை ஏதாவது வைக்கணும்? மோலார் நிறையால். நிறை வந்து 0.5. மோலார் நிறை என்ன? ஹைட்ரஜனுக்கு மோலார் நிறை அணு எடை வந்து 1. ஹைட்ரஜனுக்கு 1 கிராம் மோல் ஈக்குவல் அப்போ 2 இல்லையா? சரி, இதுக்கு என்ன ஆன்சர்னா 0.25 மோல். ஓகே, நாலாவது பாருங்க 10 கிராம் ஆக்சிஜன். இதே மாதிரி சொல்லுங்க. மோல் என்ன? நிறை வந்து 10, மூலக்கூறு எடை ஆக்சிஜனுக்கு அணு எடை 16. 16 32. 16 கிராம் மோல் ஈக்குவல் 32. சரியா? அப்போ என்ன வரும்னா 0.16 கிராம் மோல் ஈக்குவல் இல்லையா? 0.3125 மோல் கிடைக்கும். இப்போ எதில் மோல் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு? 0.6696. இதில் தான் மூலக்கூறு அதிகமாக இருக்கும். ஓகே, ஏன்னா எதில் மோல் அதிகமாக இருக்குதோ 1 மோலில் வந்து அவகேற்ற எண்ணிக்கை மூலக்கூறு. அப்போ இது அவகேற்ற எண்ணால் பெருகினா அந்த அளவுக்கு மூலக்கூறு இருக்கும். தெரிஞ்சுக்கணும். இப்போ எவ்வளோ மூலக்கூறுன்னு கேட்டால், சப்போஸ் எவ்வளோ மூலக்கூறுன்னு கேட்டால் இந்த மதிப்பை இதால் பெருக்கணும். சரி சொல்லுங்க. 6.6696 இதுதான் அதிகம். எவ்வளோ இருக்குன்னா இது அவகேற்றா என்னால் பெருக்கினா கிடைக்கும். ஓகே, சரி, இதுதான் அதிகமான மூலக்கூறு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் எழுதி விளக்கி சொல்றேன். ரெண்டாவது கொஸ்டின் நம்பர் 2. ஒரு மூலக்கூறு
ஒரு மூலக்கூறு நீர் ஆகிரமிக்கும் கனஅளவு. நல்லா கவனிக்கணும். ஒரு மூலக்கூறு, சின்ன மூலக்கூறு நீர் ஆகிரமிக்கும் கனஅளவு கேட்கிறாங்க. நீரின் அடர்த்தி கொடுத்துருக்காங்க. நீரின் அடர்த்தி எவ்வளவுன்னா 1 கிராம் பர் சிசி. 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப். இப்போ கவனிங்க, 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் என்னது? 1 கிராம். 1 சென்டிமீட்டர் கியூப் எடை எவ்வளவு இருக்குன்னா 1 கிராம் இருக்கும். நீர் அடர்த்தி 1 கிராம் பர் சிசி. அப்போ 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1 கிராம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் நீரின் 1 சென்டிமீட்டருக்கு தெரிவிக்கும் 1 சென்டிமீட்டர் கியூப் அது எடை பார்த்தீங்கன்னா 1 கிராம். அவ்வளோதான். இப்போ நீரின் மோலார் நிறை எவ்வளவு? நீரின் மோலார் H2O என்ன வரும்? H2O 18 தானே. ஹைட்ரஜன் அணுவின் நிறை 1 2 + 16 18. நீரினுடைய மோலார் நிறை 18. ஓகே, 18 கிராம் மோல் இன் மேஸ். ஓகே, இப்போ இந்த 1 கிராம்ல எத்தனை மோல் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? இந்த 1 கிராம்ங்கிறது எத்தனை மோல் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு நிமிஷம் கவனிக்கணும். அப்போ நீரின் மோலார் நிறை தெரிஞ்சுதா? நல்லா கவனிக்கணும். அப்போ 18 கிராம் ஈக்குவல் டு 1 மோல். 1 மோல்னா ஒரு மோல் நீரினுடைய நிறை வந்து எவ்வளவு? 18 கிராம். 1 மோல் நீரினுடைய நிறை வந்து 18 கிராம். அப்போ 1 கிராம்ல எத்தனை மோல்னு பார்த்துக்கலாமா? இப்போ 1 × 1/18. ஸோ 1/18 மோல் இருக்கும். நல்லா கவனிக்கணும். 1 கிராம்ல எவ்வளவு மோல் இருக்கு? 1 கிராமுக்கு எத்தனை மோல்? 1/18 மோல். அதாவது மோலார் நிறைங்கிறது, மோலார் நிறை வந்து எவ்வளவு? 1 மோல். அப்போ 18 கிராம் வந்து 1 மோல். அப்போ 1 கிராம்னா 1/18 மோல். உங்களுக்கு தெரியும் 1 மோல்ல எத்தனை மூலக்கூறு இருக்கும்? 6.023 10⁻23 மூலக்கூறு. ஒரு மோல்ல. இப்போ 1/18 மோல்னா சரியா? 1 கிராம்னா 1/18 மோல். அது எவ்வளவு மூலக்கூறு இருக்கும்? 6.023 × 10⁻23 1/18 மூலக்கூறு இருக்கும். ஸோ இது வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு சிசிங்கிறது 1 கிராம் சொல்லுங்கள். நீரின் மோலார் நிறை அளவு 18 கிராம் மோல் இருந்தால், அதாவது 18 கிராம்ங்கிறது 1 மோல். அப்போ 1 கிராமில் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ மோல்? 1/18 மோல். 1 மோல் அழகே எண்ணிக்கை இருக்கும். அவை 1/18 மோலில் இவ்வளவு மூலக்கூறு இருக்கும். சரியா? அப்போ இவ்வளவு மூலக்கூறு எவ்வளவு சிசியில் இருக்கும்? சரியா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/18 மோல் இல்லையா? அப்போ இவ்வளவு மூலக்கூறு 1 சிசியில் இருக்கும். இது புரிஞ்சுதா? ஓகே, அப்போ 1 சிசியில் 6.023 10⁻23 × 1/8 மூலக்கூறுகள் இருக்கும். அப்போ இவ்வளவு மூலக்கூறு 1 சிசி கனஅளவை அடைச்சிக்குது. இவ்வளவு மூலக்கூறு. அப்போ ஒரு மூலக்கூறு ஆக்கிரமிக்கும் கனஅளவுனா, அதாவது நல்லா கவனிக்கணும். இப்படி விளையாடலாமா? 6.023 10⁻23 × 1/18 மூலக்கூறு ஆக்கிரமிக்கும் கனஅளவு 1 சிசினா, ஒரு மூலக்கூறு ஆக்கிரமிக்கும் கனஅளவு இவ்வளவு மூலக்கூறு 1 சிசினா, ஒரு மூலக்கூறுக்கு என்ன பண்ணணும்? 1 × கவனிக்கணும். சரியா? இந்த ஒரு மூலக்கூறு இதை தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டிவைட் பை 6.023 10⁻23 இந்த 1/18 இருக்கு இல்லையா? அது இப்போ 18 மட்டும் மேலே போடும் இல்லையா? 18 மேலே போடும். ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நல்லா கவனிக்கணும். 18 மேலே போடும். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா, ஓகே பண்ணாக்கா கவனிங்க, 3 × அப்ராக்சிமேட்டாக 3 டைம் வரும். 10⁻23 10⁻23 இதில் 4 ஆப்ஷன் எழுதி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து ஒரு ஏ வந்து 3 × 10⁻23 சிசி, பி வந்து 5.5 10⁻23 சென்டிமீட்டருக்கு
சென்டிமீட்டர் கியூப் C சொல்லலாம். C 9 into 10 to the power minus 23, D 6.023 10 to the power minus 23. இப்போ எது கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்க நமக்கு வந்தது 3 into 10 to the power minus 23. ஸோ ஆப்ஷன் ஏ சரியான விடை ஆப்ஷன் ஏ. நல்ல கொஸ்டின் வந்து நல்ல கிளீனாக காமிச்சிங்க. ஆப்ஷன் ஏ. சரி, மூணாவது கேட்கலாம். மூணாவது, எதில் அதிகபட்ச நீர் மூலக்கூறு இருக்கும்? எதில் அதிகபட்ச நீர் மூலக்கூறு இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. A 1.8 கிராம் வாட்டர், B 18 கிராம் வாட்டர், C 18 மோல் நீர், D 18 மூலக்கூறு நீர். ஓகே, எதில் அதிகபட்ச நீர் மூலக்கூறு இருக்கும்? சரியா? இப்போ நம்ம மோல் கண்டுபிடிச்சிடலாமா? மோல் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம சிம்பிளாக சொல்லலாம். எதுக்கு மோல் அதிகமாக இருந்துச்சுன்னா மூலக்கூறு அதிகமாகும். ஓகே, இப்போ 1.8 கிராம் நீர், இது எவ்வளோ மோல் பார்க்கலாம். மோல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எடை 1.8, மூலக்கூறு எடை வாட்டருக்கு 18, அப்போ என்ன வரும் 0.1 மோல். அடுத்து சொல்லுங்க பி 18 கிராம் நீர்னா நிறை 18, மூலக்கூறு எடை 18, அப்போ 1 மோல். ஓகே, மூணாவது சொல்லுங்க 18 மோல் நீர், 18 மோல். இது வீசி பாருங்க, இது 0.1 மோல், இது 1 மோல். 18 மோல் அப்படியே வச்சுக்கலாமே, 18 மோல் அப்படியே வச்சுக்கலாம். சரியா? அப்போ எவ்வளோ மூலக்கூறுனா இதை என்ன பண்ணணும், அவகேட்ரா என்னால் பெருகணும். இப்போ இதை பெருகணும், அவகேட்ரா என்னால், இது அவகேட்ரா எண்ணால் இது அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த மூணில் பார்க்கும்போது இதுதான் அதிகம். சரியா? நாலாவது பாருங்க, வெறும் 18 மூலக்கூறு வாட்டர், இது ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா இன்ட்டு அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறு இல்லையா? நீங்கள் சிம்பிளாக போடலாம். இது 1 இன்ட்டு அவகேட்ரா எண்ணிக்கை, இது 18 இன்ட்டு அவகேட்ரா எண்ணிக்கை. அவகேட்ரா எண்ணிக்கை 6.023 10⁻23. இது வெறும் 18 மூலக்கூறு தான். அப்போ இதுதான் அதிகம் இல்லையா? ஆப்ஷன் சி. ரைட். நெக்ஸ்ட் காணும், நாலாவது சி ஆப்ஷன். நாலாவது காணும், நாலாவது கொஸ்டின். 0.1 மோல் மூவணு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை. நல்லா கவனிக்கணும். 0.1 மோல் மூவணு மூலக்கூறுகள் அணுக்கள் எண்ணிக்கை. ஏ வந்து 1.8 10⁻22, பி 6.02 10⁻23, 1.806 10⁻23, டி 3.6 10⁻23. எது அதிகமாக என் அணுக்கள் இருக்கும்? மூவணு மூலக்கூறு 0.1 மோல். சரி, முதல்ல மூவணு மூலக்கூறு, ஒரு மூலக்கூறு மூவணு, அதாவது ஒரு மூவணு ஒரு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறு போல மூவணு மூலக்கூறில் ஒரு மூவணு மூலக்கூறு, அதாவது ஒரே ஒரு மூவணு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கும்? 3 அணுக்கள் இருக்கும். ஏன்னா அது வந்து மூவணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மூவணு மூலக்கூறுல 3 அணுக்கள் இருக்கும். சரியா? இப்போ ஒரு மூவணு மூலக்கூறுல இவ்வளவு அணுக்கள் இருக்கும். இப்போ 0.1 மோல் கேட்கலாம். ஒரு மோல் சொல்லு, ஒரு மோல் மூவணு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கும்? ஒரு மோல்னா 3 இன்ட்டு ஒரு மோல்ல எத்தனை மூலக்கூறுகள் இருக்கும்? ஒரு மோல் அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறு. நல்லா கவனிங்க, ஒரு மூலக்கூறுல 3 அணுக்கள் இருக்கு. ஒரு மோல் மூவணு ஒரு மோல் மூவணு மூலக்கூறுல மோல்ல எவ்வளவு இருக்கும்? அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறு இருக்கும். அப்போ ஒரு மோல்ல 3 இன்ட்டு 6.023 10⁻23 இவ்வளவு மூலக்கூறு இருக்கும் ஒரு மோல்ல. ஒரு மூலக்கூறுல 3 அணுக்கள் இருக்கு. இது புரியுதா?
ஒரு மோலில் வந்து இவ்வளோ மூலக்கூறு இருக்கும், ஒரு மூலக்கூறுல 3 அணு இருக்குது, இவ்வளோ தான். இது வந்து ஒரு மோலுக்கு. இப்போ கொடுத்தது 0.1, அப்போ 0.1 மோல் மூணு மூலக்கூறுனா 3 × 6.023 10⁻23 × 0.1 இதால கிடைக்கும். சரியா? அப்போ என்ன பாருங்க ஆன்சர் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.4. இப்போ என்ன பாருங்க, இது மல்டிபிள் பண்ணிடலாமா? 6 3 18 வருமா? நல்லா கவனிங்க. 6 3 18, இந்த பாயிண்ட் ஒன்று 1.8 06 10⁻23 இது ஆன்சர். நல்லா கவனிக்கணும். ஒரு மோலில் அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருக்கும். ஒரு மூலக்கூறு 3 அணு, 3 அணுனா அப்போ ஈரணுனா 2ஆல் கிடைக்கணும். அப்போ இது வந்து ஒரு மோலில் 0.1 × 0.1 4. நாலாவது 5வது கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5வது கேள்வி. நல்ல கொஸ்டின் காணும். இப்போ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய கணக்கு இது. 200 மில்லிலிட்டர் மில்லிகிராம் CO2விலிருந்து 200 மில்லிகிராம் CO2விலிருந்து 10⁻21 மூலக்கூறு நீக்கப்படுகிறது. 10⁻21 மூலக்கூறு நீக்கிறோம் 200 மில்லிகிராம் CO2விலிருந்து. அப்படி என்றால் மீதியுள்ள CO2வின் மோல் எண்ணிக்கை கேட்கிறார். மீதியுள்ள CO2வின் மோல் எண்ணிக்கை ஏ பாருங்க 2.88 10⁻³ B 28.8 10⁻³ C 288 10⁻³ D 28.8 10⁻³. இப்போ முதல்ல இது எவ்வளவு மூலக்கூறுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிக்கணும். கார்பன் டை ஆக்சைடுக்கு மூலக்கூறு நிறை என்ன? மோலார் நிறை. CO2வின் மோலார் நிறை எவ்வளவு சொல்லுங்க? 44 கிராம் மோல் இன்வெர்ஸ். அப்போ 44 கிராம் நமக்கு அவகேட்ரோ எண்ணிக்கை என்ன இருக்கும்? மூலக்கூறுகள் இருக்கும் சொல்லுங்க. அப்போ 44 கிராம் CO2ல எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கும் தெரியும் உங்களுக்கு? மோலார் நிறைந்த அவகேட்ரோ எண்ணிக்கை 6.023 10⁻23 மூலக்கூறுகள் இருக்கும். அப்படின்னா இந்த 200 மில்லிகிராம்ல எவ்வளவு மூலக்கூறு? 200 மில்லிகிராம் கிராமா மாற்றிக்கணும். 200 மில்லிகிராம் நீங்கள் கிராமா மாற்றணும் 1000ஆல் வகுக்கணும். ஓகே, இவ்வளோ கிராம் பார்த்தீங்கன்னா பாருங்க 0.2. அப்போ 0.2 கிராமில் எவ்வளோ மூலக்கூறுகள்? 6.023 10⁻23 இதை 0.2ஆல் பெருக்கணும் டிவைடட் பை 44. ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெருக்கி போட்டீங்கன்னா, அதாவது இது பெருக்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி, அது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.023. இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இதை வகுத்தீங்கன்னா 10⁻23 கிடைக்கும். ஓகே, இது எப்படி இல்லைன்னா 100ஆல் பெருக்கிறீங்க, 100ஆல் வகுக்கிறீங்க. சிம்பிளாக சொல்லிட்டா 100ஆல் பெருக்கினாக்கா நமக்கு 2.73 வரும். 100ஆல் வகுச்சுன்னா 10⁻21 வரும். ஓகே, அப்போ இவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குது. இதில் 200 மில்லிகிராம். இதிலிருந்து 10⁻21 மூலக்கூறு நம்ம நீக்கிறோம். எவ்வளோ நீக்கிற பாருங்க. எவ்வளோ நீக்கிட்டோம்? அதாவது 2.73 10⁻21 10⁻21 மூலக்கூறு நீக்கி விடுகிறோம். இதில் 10⁻23 காமன் எடுத்துலாமா? 21 காமன் எடுத்தீங்கன்னா 2.73 - 1. இப்போ 1.73 × 10⁻21 மூலக்கூறு மிச்சம் இருக்கும். 10⁻23 நீக்கிட்டா எவ்வளவு தான் மீதி இருக்கும்? அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மோல் எண்ணிக்கை கேட்கலாம். இது மீதி உள்ள மூலக்கூறு. சரியா? இப்போ மீதி உள்ள மோல்னா நமக்கு ஒரு மோலில் எவ்வளவு நமக்கு மூலக்கூறு இருக்கும்? அவகேட்ரா எண்ணிக்கை. ஸோ அவகேட்ரா எண்ணிக்கை, இது அவகேட்ரா எண்ணிக்கையால் வகுத்துருவோம். 1.73 10⁻21. ஓகே,
இது வந்து ஒரு மோல்ல அவகேட்ரா எண்ணிக்கை இருக்கும். அப்போ அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருக்கும் ஒரு மோல்ல. இப்போ இவ்வளவு மூலக்கூறு எத்தனை மோல்னா அவகேட்ரா என்னால் வகுத்தினா நமக்கு புரியுது. அவகேட்ரா வகுத்தா மீதி இருக்கிற மோல் கிடைச்சிடும். நமக்கு என்ன கிடைக்குன்னா 2872 10 அடுக்கு இதை ஓத்தினாக்கா 0.2872 வரும். 10 அடுக்கு -2 அல்லது 2.872 10ஆல் பெருக்கிட்டேன் 10ஆல் ஊற்றினா -3. ஓகே 2.872 10 அடுக்கு -3 நமக்கு வர ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ தான். இதான் ரெலவெண்ட்டாக இருக்கு இல்லையா. இதான் 2.872 88 வந்து வராது. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகே அஞ்சாவது ஆப்ஷன் ஏ. ஆறாவது இந்த மாடல் தான் ரொம்ப முக்கியம். ஆறாவது கொஸ்டின் நல்லா இது ஈஸியான கொஸ்டின். 4.25 கிராம் அமோனியாவில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை. அதாவது 4.25 கிராம் அமோனியாவில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. அணுக்கள் எண்ணிக்கை இன்னும் நல்லா கவனிக்கணும். ஏ வந்து 1023, பி 15 × 10⁻23, சி 1.5 10⁻23, டி 2.5 10⁻23 அணுக்கள் கேட்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு மோல்ல முதல்ல நம்ம இப்படி போட்டுக்கலாமா? நல்லா கவனிக்கணும். சரி, ஒரு மோல் சொல்லிடுறேன். ஒரு மோல்ல முதல்ல எவ்வளோ மூலக்கூறு இருக்கும்? ஒரு மோல் அமோனியாவில் நல்லா கவனிக்கணும். ஒரு மோல் அமோனியா இருக்குன்னா எவ்வளோ மூலக்கூறு இருக்கும்? 6.23 10⁻23 மூலக்கூறுகள் இருக்கும். இது கரெக்டா? இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு மூலக்கூறு அமோனியாவில் அணுக்கள் கேட்குறாங்க. ஒரு மூலக்கூறு எடுத்தீங்கன்னா எவ்வளோ அணுக்கள் இருக்கு? நைட்ரஜன் 1, ஹைட்ரஜன் 3, அப்போ 3 4. அப்போ ஒரு மூலக்கூறில் 4 இருக்குது. அப்போ ஒரு மோலில் பாருங்க. அப்போ ஒரு மோல் அமோனியாவில் எவ்வளவு அணுக்கள் இருக்கும்? ஓகே, அப்போ இதை 4ஆல் பிரிக்கினா ஒரு மோலில் இருக்கிற அணுக்கள் கிடைக்கும். 6.023 10⁻23 × 4. இது வந்து ஒரு மோலில். சரியா? இப்போ நமக்கு எடை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து எவ்வளோ மோல்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அமோனியாவின் மோல் சொல்லுங்க. இது வந்து எடை வந்து 4.25. மூலக்கூறு எடை அமோனியாவுக்கு 17, NH3 14 + 3 17. நீங்கள் வகுத்தீங்கன்னா இந்த ஒரு பாருங்க வகுத்தீங்கன்னா 0.25 இல்லையா. இது வந்து 0.25. அப்போ ஒரு மோல்ல இவ்வளோ அணுக்கள் இருந்தா ஒரு மோல்ல கரெக்ட் இவ்வளோ அணுக்கள் இருக்கா? அப்படின்னா 0.25 மோல் அமோனியாவில் 0.25 மோல் அமோனியாவில் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 6.023 10⁻23 × 4 × 0.25. ஒரு மோல்ல இவ்வளோ அணுக்கள் 0.25 இப்போ பண்ணால் இது வந்து 1 வருமா? 0.25 × 4 1. அப்போது இதே தான் ஆன்சர் வரும் 1. அப்போ அதே தான் 6.023 10⁻23. ஆன்சர் என்ன பாருங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7வது பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7வது கொஸ்டின். நல்ல 1.6 கிராம் மீத்தேன் CH4 தான் மீத்தேன் கரெக்டு CH4 மீத்தேனில் உள்ள மொத்த எலக்ட்ரான் மொத்த ஈக்குவோட ஷார்ட்டா எலக்ட்ரான் எண்ணிக்கை மொத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஏ 6.02 10⁻22, பி 6.02 10⁻23, சி 6.02 10⁻24, டி 6.02 10⁻25. இதில் மொத்த எலக்ட்ரான் கேட்குறாங்க 1.6.
நல்லா கவனிங்க. முதல்ல இப்போ ஒரு மோலில் நல்லா கவனிங்க. இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு மோலில் எவ்வளோ மூலக்கூறு இருக்கும்? 6.023 10⁻23 மூலக்கூறு இருக்கும். இது கரெக்டா? அடுத்தது ஒரு மூலக்கூறு பாருங்க. ஒரு மூலக்கூறு மீத்தேன்ல எத்தனை எலக்ட்ரான் பார்க்கணும்? முதல்ல ஒரு மூளை இவ்வளோ மூலக்கூறு இருக்கும். இப்போ ஒரு மூலக்கூறுல எத்தனை எலக்ட்ரான் பார்க்கலாம்? கார்பன் பார்த்தீங்கன்னா அணு எண் வந்து 6, அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கும். ஹைட்ரஜனுக்கு அணு எண் வந்து 1, 1 எலக்ட்ரான் தான். அப்போ 4 அணு நிறை வேற, அணு எண் வேற. அணு எண்ணுன்னா எலக்ட்ரான் எண்ணிக்கை அல்லது புரோட்டான் எண்ணிக்கை 1. அப்போ 4 4, அப்போ 6 + 4 4 × 1 கூட 10 வரும். 10 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஒரு மூலக்கூறுல 10 எலக்ட்ரான் இருக்கு. சரியா? ஒரு மோல்ல நமக்கு அவிகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறு. அப்போ ஒரு மோல்ல உள்ள எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த 6.023 10⁻23 10ஆல பெருக்கணும். ஒரு மூலக்கூறுல 10 எலக்ட்ரான் இல்லையா? அப்போ 6.023 10⁻24 வரும். இப்போ ஒரு மோல்ல இருக்க எலக்ட்ரான். ஓகே, புரியுதா? கொஸ்டின் கேட்டது 1.6 கிராம். அப்போ இதை மோலை மாற்றணும். சரியா? அப்போ மோல் எவ்வளோ பாருங்க. மீத்தேனுடைய மோல் கொடுத்துருக்கிற எடை வந்து 1.6. மூலக்கூறுகளை மீத்தேனுக்கு 16 வகுத்தினா 0.1. ஓகே, அப்போ ஒரு மோல்ல இவ்வளவு எலக்ட்ரான் இருந்தா ஒரு மோல்ல, அப்போ 0.1 மோல்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 6.023 10⁻24 × 0.1. அப்போ 6.023 10⁻23 வரும். இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் இருக்குது ஒரே நிமிஷம். 7வது ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் தான் 8வது நல்ல 8வது பாருங்க. 1 மில்லி லிட்டர் நீரில் 20 நீர்த்துளிகள் உள்ளன. அதாவது 1 மில்லி லிட்டர் நீரில் 20 நீர்த்துளிகள், டிராப்ஸ், வாட்டர் டிராப்ஸ். ஒரு துளியில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. ஏ வந்து 6.023 10⁻23, பி 1.376 10⁻26, சி 1.344 10⁻18, டி இதுல ஒரு துளியில் உள்ள மூலக்கூறு எண்ணிக்கை. நல்லா கவனிக்கணும். இப்போ 1 மில்லி லிட்டர் நீர்ல 20 நீர்த்துளிகள் உள்ளது. ஒரு துளியில் உள்ள மூலக்கூறு. இப்போ முதல்ல 1 மில்லி லிட்டர்ல நீர்ல இருக்கிற மூலக்கூறு பார்த்தலாமா? உங்களுக்கு தெரியும், மில்லி லிட்டர் சொன்னா 22,400 மில்லி லிட்டர்ல எம்எல்ல எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கும்? அவிகேட்ரா எண்ணிக்கை 6.023 10⁻23 மூலக்கூறுகள். அதாவது 22.4 லிட்டர் சொன்னால் 22,400 மில்லி லிட்டர் எவ்வளோ மூலக்கூறு கொடுத்தது? 1 மில்லி லிட்டர். அப்போ 1 மில்லி லிட்டர் நீரில் 6.023 10⁻23 × 1/22,400. ஓகே, இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் இது கேன்சல் பண்ணால் 0.002688 வரும். 10⁻23 வரும். இல்லை, இது என்ன பண்ணலான்னா 2.688 போட்டிங்கன்னா நல்லா கவனிக்கணும். இங்கே பாயிண்ட் வச்சிங்கன்னா 10⁻⁻4 வருமா? பாருங்கள், இது 2 பாயிண்ட் இருந்தால் பாயிண்ட் 10⁻- சொன்னால் 0.2 ஒரு 0 மொத்தம் 3 0 வச்சுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 0 இருந்ததுன்னா 10⁻⁻4 3ஓட ஒன்று கூட்டிக்கணும். சிம்பிளாக 10⁻⁻4 எழுதலாமா? சயின்டிஃபிக்காக பாயிண்ட் சப்போஸ் பாயிண்ட் 2 0 இருந்தாக்கா 10⁻⁻2
பாயிண்ட் ஒரு ஜீரோ இருந்தால் 10 பவர் -4 இங்கே 10 பவர் 23 இருக்குது. அப்போ 2.688 10 to the power of 19 வரும். இவ்வளவு மூலக்கூறுகள் 1 மில்லி லிட்டர் நீரில் இருக்கு. 1 மில்லி லிட்டர்ல இவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கு. 1 மில்லி லிட்டர்ல 20 நீர்த்துளிகள் இருக்கு. இவ்வளவு மூலக்கூறு 20 நீர்த்துளிகள் இருக்கு. அப்போ அதாவது 20 நீர்த்துளிகளுடைய மூலக்கூறுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு துளியில் உள்ள மூலக்கூறு அப்படின்னா இந்த 2.688 10⁻19 20ஆல் வகுக்கணும். வகுத்தீங்கன்னா நமக்கு 1.34 10⁻18 வரும். இந்த ஆன்சர் வரும். ஆப்ஷன் இது சி. ஆப்ஷன் சி சரியானது. சி. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து 9வது கேள்வி. 9வது கேள்வி கவனம். இது ஈஸி தான். என்ன கணக்கு? இப்போ வாயு கலவையில் H2, ஆக்சிஜன் வாயு 1:4 என்ற எடை விகிதத்தில் உள்ளது. 1:4 எடை விகிதத்தில் மோல் விகிதம் கேட்கலாம். மோல் விகிதம் A 1:4, B 4:1, C 16:1, D 2:1. இப்போ எடை கொடுத்துட்டு மோல் விகிதம். சரி, இப்போ ஹைட்ரஜனின் மோல் எண்ணிக்கை எவ்வளவு, எடை எவ்வளவு? 1. மூலக்கூறு ஹைட்ரஜன் H2னா 2 வருது. H2 அணு எடை 1 தானே, அணு நிறை 2. அப்போ 1/2 போடலாம். சரி, ஆக்சிஜன் பாருங்க. ஆக்சிஜனுடைய மோல் எண்ணிக்கை, ஆக்சிஜன் எவ்வளவு, எடை எவ்வளவு? 4. ஆக்சிஜனுடைய மோலார் நிறை எவ்வளவு? 32 தான். O2 16 2 32. அப்போ இது 1/8. அப்போ விகிதம் சொல்லுங்க. 1/2 1/8 கிராஸ் பண்ணிங்க. 8:2 that is 4:1. 4:1 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10வது கேள்வி. 10வது கொஸ்டின். எது அதிக அணுவை பெற்றிருக்கும்? எது அதிக அணுவை பெற்றிருக்கும்? எதில் அதிகமான அணுக்கள் பற்றி கேட்கிறாங்க. A 0.5 கிராம் அணு காப்பர். B 0.635 கிராம், வெறும் கிராம் காப்பர். C 0.25 மோல் காப்பர். D 6.35 10⁻20 AMU காப்பர். எதில் அதிகமான அணுன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். 0.5 கிராம் அணு காப்பர். கிராம் அணுனாலும் மோல்னாலும் 1 தான். அதாவது மோல்னாக்கா நம்ம சேர்மத்துக்கு சொல்கிறோம், ஒரு தனிமத்துக்கெல்லாம் வந்து கிராம் அணுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ சொல்லுங்க. 1 கிராம் அணு, 1 கிராம் அணுல பாருங்க எவ்வளவு அணுக்கள் இருக்கும். ஒரு மோலில் வந்து அவகேட்ரா எண்ணிக்கை மூலக்கூறுன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ ஒரு தனிமத்துக்கு கிராம் அணுன்னு சொன்னேன். சில டைம் மோல்னு சொல்லுவாங்க. இப்போ 1 கிராம் அணுல எவ்வளோ இருக்கும்? அவகேட்ரா எண்ணிக்கை அணுக்கள் இருக்கும். அப்போ 0.5 கிராம் அணுல எவ்வளவு? 6.023 10⁻23 × 0.5. கிராம் வெறும் கிராம் கிடையாது, கிராம் அணு. ஓகே, இதை வந்து போட்டீங்கன்னா 3.011 10⁻23 அணுக்கள் வரும். அடுத்து பாருங்க, பி பாருங்க. 0.635 கிராம் காப்பர். இது எடையை மட்டும் கொடுத்துருக்காங்க, எடை. அப்போ நம்ம மோல் கண்டுபிடிச்சிடலாமா? மோல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது மோல் ஆனது கிராம் அணு எல்லாம் ஒன்று தான், சரியா? அப்போது மோல் கூட போட்டுங்க, தப்பு இல்லை. மோல் ஈக்குவல் எவ்வளோ பாருங்க. இதில் இருக்கிற மோல் எடை வந்து 0.635. தாமிரத்தினுடைய அணு எடை எவ்வளவு? 63.5 தான் தாமிரத்தினுடைய அணு நிறை.
எடை பை அணுநிறை வகுத்தீங்கன்னா நமக்கு 0.01 வரும். ஓகே, உங்களுக்கு தெரியும், இப்போ தான் சொன்னேன். 1 கிராம் அது 1 மோலில் எல்லாம் ஒன்று தான். 1 மோலில் அவகேட்ரோ எண்ணிக்கை அணுக்கள் இருக்கும். அப்போ 0.011 6.023 10⁻23 இன்ட்டு 10 சரி 0.01 மல்டிப்ளை பண்ணால் 6.023 10⁻21 வரும். ஓகே, மூணாவது பாருங்க, தேர்ட் ஆக்சுவலாமா 3 இங்கே பாருங்க 0.25 மோல் தான் இதே தான். 1 மோல் அவகேட்ரோ எண்ணிக்கை 0.25னா டைரக்டாக மல்டிப்ளை பண்ணால் 6.023 10⁻23 இதை மல்டிப்ளை பண்ணால் 1.5057 வரும். ஓகே, நாலாவது இது வந்து அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்டை கொடுத்துருக்கு. நாலாவது மாதிரி நாலாவது பார்க்குற அட்டாமிக் மாஸ் யூனிட் அதாவது 6.35 10⁻20 AMU. AMU நான் சொன்னேன் 1.6605 10⁻−27 கிலோகிராம். கிலோகிராமில் பெருக்கணும் இல்லையா? அப்போ பெருக்கினா நமக்கு 10.544 10⁻−7 வரும். தெரிஞ்சுக்கணும், -7. அது எப்படி இல்லைன்னா 1.0544 இதை 10ஆல் ஊற்றிட்டேன், 10ஆல் பெருக்கிறேன் 10⁻−6 கிலோகிராம் வரும். கிராமம் மாற்றணும்னா 10⁻³ 1000ஆல் பெருக்கிறீங்க. அப்போ என்ன வரும்னா 1.054 -6 10⁻³ வரும். இவ்வளவு கிராம். ஓகே, இவ்வளவு கிராம். சரி, இதில் வந்து எவ்வளவு அணுக்கள் இருக்கும் சொல்லுங்க, எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், இது மாதிரி தான் இந்த எடையை மூலா மாற்றிடலாமா? இப்போ இது எடையை மூலா மாற்றத்துக்கு என்ன பண்ணணும், 63.5ஆல் ஓற்றணும். இவ்வளவு மோல் கிடைக்கும். இது எடையை ஓற்றிங்கன்னா சரியா, இது தனியாக இருக்கலாம். 1.0544 10⁻³ 63.5 போட்டிங்கன்னா மோல் கிடைக்கணும். இந்த மோலை வந்து நீங்கள் அவகேட்ரோ எண்ணிக்கையால் கிடைக்கணும். சரி, எது அதிகமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெருக்கிறதுங்க +20 தான் வரும். இது 23 வருது, இது கம்மி. பி எவ்வளோ வச்சு பாருங்க, பி வந்து அதுவும் சி கம்மி தான். சியில் பி வந்து 21 தான். சரியா? அப்போ ஏ தான் 7 தான் அதிகம். நெக்ஸ்ட் பாருங்க, 11 ஆப்ஷன் ஏ தான். 11 7 கிராம் நைட்ரஜன். 11 7 கிராம் நைட்ரஜனில் உள்ள மூலக்கூறு எண்ணிக்கையை பெற்றிருக்கும். 7 கிராம் நைட்ரஜனில் எவ்வளவு மூலக்கூறோ அதை எது பெற்றிருக்கிறதுன்னு கேட்கலாம். 8 கிராம் ஆக்சிஜன், 16 கிராம் O2, 8 கிராம் CO, 22 கிராம் CO2. நீங்கள் மோல் கண்டுபிடிச்சலாம். இப்போ இதனுடைய மோல் எவ்வளோன்னு பாருங்கள், மற்றதுக்கு மோல் பாருங்கள், எதுக்கு சமமாக இருக்கோ அதுக்கு தான் சம எண்ணிக்கை மூலக்கூறு. ஓகே, இப்போ பாருங்கள் 7 கிராம் நைட்ரஜன் மோல் எவ்வளவு? மோலுக்கு என்ன ஃபார்முலா? எடை 7, மூலக்கூறு எடை நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 42.28. அப்போ 1/4 0.25 வரும். இது பாருங்கள் மோல் எவ்வளவு? 8/32 ஆக்சிஜன் 14/32 1/4 0.25 இதான். அடுத்து என்ன வரும்? 16/32 1/2 வரும். அடுத்து என்ன வரும்? 8 கார்பனுக்கு 12 + 16 28 இது வராது இல்லையா? இது 22 கார்பன் டை ஆக்சைடு 44 1/2. அப்போ சம எண்ணிக்கை மூலக்கூறுனா எதுக்கு மோல் எண்ணிக்கை சமமாக இருக்கோ அதுதான் சம எண்ணிக்கை மூலக்கூறை பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகே, கரெக்ட். இதுதான் 8 கிராம் ஆக்சிஜன். 12,000 இப்போ 12 SPPயில்
11.2 லிட்டர் ஆக்சிஜன் நிறை எதனுடைய நிறையை ஒத்திருக்கும்? அதாவது 11.2 லிட்டர் ஆக்சிஜன் நிறை கண்டுபிடிக்கலாம். அது நிறை எதனுடைய நிறையை ஒத்திருக்கும்? ஏன் பாருங்க, 11 லிட்டர் மீத்தேன் பி, அதே எல்லாமே எஸ்டிபி தான். 22.4 லிட்டர் மீத்தேன் சி, 33.6 லிட்டர் மீத்தேன் 4, 44.8 லிட்டர் மீத்தேன், எல்லாமே மீத்தேன் தான். இப்போ இதோட நிறை சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு தெரியும், 22.4 லிட்டர் வந்து ஒரு மோல் வாயு ஆக்சிஜனுக்கும் கனஅளவு, அது வந்து மோலார் நிறைக்கு சமமாகும். சரியா? அப்போ இதை 22.4 வகுத்தீங்கன்னா, சரி போடலாமா? 22.4 லிட்டருங்கிறது ஒரு மோல் வாயு ஆக்சிஜனுக்கும் கனஅளவு. சரி, அதுதான் மோலார் நிறை. மோலார் நிறை எவ்வளோ ஆக்சிஜனுக்கு? 16 + 32. அப்போ 11.2 லிட்டர்னா 32 × 11.2 பெருக்கிட்டு போத்துணும். அப்போ என்ன வரும்? 16 வரும். சரி, இதில் தான் பாருங்க எல்லாத்துலையும் அதே 16 இதில் இருக்கு பாருங்க. இது பாருங்க, 22.4 லிட்டர் மீத்தேன் எவ்வளவு? மூலக்கூறு எடை எவ்வளவு பாருங்க? 12 + 4 16 கிராம். அப்படின்னா 11.2 லிட்டர் மீத்தேன் எவ்வளவு? மீத்தேன் சொல்லுங்க 16 × 11.2/22.4 அடிச்சுன்னா 8 வரும். இப்போ இது கிடையாது. அடுத்து பாருங்க, 22.4 லிட்டர் மீத்தேன், 22.4 லிட்டர் மீத்தேன்றது மோலார் நிறை. மீத்தேனுடைய மோலார் நிறை என்ன? ஆக்சிஜனுக்கும் கனஅளவு. மோலார் நிறை எவ்வளவு? மீத்தேனுக்கு 16. அப்போ இதான் ஆன்சர். 12.4 லிட்டர் ஆக்சிஜன் நிறை 16. அதே நிறையை பெற்றிருப்பது 22.4 லிட்டர் இது மீத்தேன். இது வராது, வராது. ஓகே, நெக்ஸ்ட் போடும்போது அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்? 22.4 லிட்டருக்கு 16னா சரியா, 36.6க்கு எவ்வளவு? 47 அதிகமாக தான் வரும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நிமிஷம். பதினொன்னாச்சு. ஓகே, ரைட். இப்போ 13 கரெக்ட். 0.1 mol பேரியம் குளோரைடு, 0.5 mol சோடியம் பாஸ்பேட் உடன் வினை புரிய வைக்கப்படுகிறது. உருவாகும் பேரியம் பாஸ்பேட் ஃபார்முலா எழுதிட்டா, பேரியம் பாஸ்பேட்டுக்கு நல்லா கவனிக்கணும். பேரியத்துக்கு இணைதிறன் 2 இங்கே வரும், பாஸ்பேட்டுக்கு 3. பேரியம் பாஸ்பேட்டின் மோல் எண்ணிக்கை கேட்கலாம். மோல் எண்ணிக்கை ஆன்சர் பாருங்க. A 0.25, B 0.33, C 0.283, D வினை இல்லை. இப்போ ஈக்குவேஷன் பாருங்க. பேரியம் குளோரைடு, Na3PO4 சோடியம் பாஸ்பேட், பேரியம் பாஸ்பேட் Ba3PO4 twice ப்ளஸ் என்ன வரும்? NaCl. Ba 3 போடுங்க, 6 NaCl 6 வரும், 6 Na-க்கு 2. சரி, இப்போ இது வந்து 0.1 மோல், இது வந்து 0.5 மோல். இது எவ்வளோன்னு கேட்கலாம். நல்ல கவனம். இப்போ சமன்பாட்டு பிரகாரம் 3 மோல் பேரியம் குளோரைடு எவ்வளோ மோலோட வினை புரியுது? சோடியம் பாஸ்பேட்டோட 2 மோல், 2 மோல் சோடியம் பாஸ்பேட்டோட வினை புரியுது. அப்படின்னா 0.1 மோல் பேரியம் குளோரைடு எவ்வளோட வினை புரியும்? 2 × 0.1/3, தட் இஸ் 0.2/3. எவ்வளோ? 0.2/3னா ஒரு நிமிஷம், தட் இஸ் பாயிண்ட் கரெக்டாக ஒரு நிமிஷம். கொஷின் பார்க்க 0.2/3 தட் இஸ் 0.0666 வரும். அப்போ
0.1 மோல் பேரியம் குளோரைட் 0.0666 மோல் சோடியம் பாஸ்பேட் தான் வினை புரியும். மீதியெல்லாம் வினை புரியாமல் தங்கிடும். அப்படி இது மட்டும்தான் கம்ப்ளீட்டாக வினை புரியுது. சரியா? இதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் பேர். ஓகே, இதான் முழுவதுமாக வினை புரியுது. இவ்வளோ உண்டா? சரி, இப்போ கவனிக்கணும். 3 மோல் 2 மோல். ஓகே, சரியா? அப்போ 0.1 மோல் இப்போ எவ்வளோ வினை புரியுது? எவ்வளோ பாருங்க, 0.0666 மோல் சோடியம் பாஸ்பேட். எவ்வளவு பேரியம் பாஸ்பேட் உண்டாகுதுன்னா இதில் பாதி தானே, இங்கே 2 இருக்குது, இது 1 தானே இருக்குது. அப்போ இதில் பாதி தான் உண்டாகும். ஸோ பேரியம் பாஸ்பேட் எவ்வளவு? இதில் பாதி தான் உண்டாகும். அப்போ எவ்வளவு? 0.66 பாதி. புரியுதா? இது எவ்வளோ? இங்கே 2 மோல், இது 1 மோல். அப்போ இதில் பாதி தான். அப்போ ஆன்சர் 0.0333 மோல் தான். ஓகே, சப்போஸ் இப்போ நல்லா இதே இப்போ இது 0.5. இப்போ கவனிங்க, இப்போ 2 மோல் சோடியம் பாஸ்பேட் எவ்வளோ வினை புரியுது? பேரியம் குளோரைடு 3 மோல் பேரியம் குளோரைடு. அப்போ 0.5 மோல் சோடியம் பாஸ்பேட்னா 3 × 0.5/2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 0.75 மோல் பேரியம் குளோரைடோட வினை புரியும். அதாவது இது முழுக்க வினை புரியும்னா இவ்வளவு பேரியம் குளோரைடு இருக்கணும். சரியா? 0.75. ஆனால் அவ்வளோ இல்லையே. சரியா? அவ்வளவு கிடையாது. நான் வச்சுக்கணும். அதனால இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இதுதான் முழுவதுமாக வினை புரியுது. ஓகே, நான் வச்சுக்கணும். பார்த்துட்டு இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இது 0.0666 மோல் வினை புரியுது. இதில் பாதி தான் உண்டாகும். மற்ற கொஸ்டின் ஈஸி தான், இது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. 14 பாருங்க. 14 ஓகே, உலோக குளோரைடு ஆவி அடர்த்தி 66 ஆவி அடர்த்தி. அந்த ஆக்சைடில் அந்த உலோகத்தின் ஆக்சைடில் 53% உலோகம் உள்ளது. உலோகம் 53% உள்ளது. அந்த உலோக ஆக்சைடில் உலோக குளோரைடு ஆவி அடர்த்தி 66 கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது உலோகத்தின் அணு நிறை என்னன்னு கேட்குறாங்க. A21, B54, C27.06, D2.0H. காணி முதல்ல ஆவி அடர்த்தி 66. அப்போ உலோக குளோரைடின் மூலக்கூறு நிறை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 66 இருந்துன்னா 132. கரெக்டா? இப்போ உலோகத்தின் ஆக்சைடில் 53% உலோகம் உள்ளது. அப்போ உலோக ஆக்சைடு நிறை எவ்வளவு? 100 வச்சுங்க. இதில் ஆக்சைடில் உலோகம் மட்டும் இருக்கு. உலோகம் 53 இருக்குது. 47 ஆக்சிஜன். 47 ஆக்சிஜன் இருக்கு. இதை வச்சு நம்ம சமான எடை கண்டுபிடிச்சிடணும். 47 கிராம் ஆக்சிஜன் எவ்வளோ கிராம் உலோகத்தோட இணைந்துள்ளது? 53 கிராம் உலோகத்தோட. அப்படின்னா சமான எடை எப்படி கண்டுபிடிக்கணும்? 8 கிராம் ஆக்சிஜனுடன் இணையும் உலோகத்தின் நிறை 53 × 8/47 போட்டிங்கன்னா 19 வரும். சரி, 27 வரும். அந்த உலோகத்தினுடைய சமான எடை ஒரு நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தோம். 9 நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ண 9.02 வரும் சமான எடை. சரியா? நமக்கு இப்போ சமான எடை தெரிஞ்சு போச்சு. 9.02. சரியா? இப்போ அந்த உலோகத்தினுடைய அணு எடை கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்ம் பாருங்க, மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு தெரிஞ்சுங்க. மூலக்கூறு எடையை கண்டுபிடிக்கணும்னா என்ன? அணு நிறை. சரி, ஒரு நிமிஷம். அணு ஃபார்முலா பார்க்கணும். ஒரு நிமிஷம். இப்போ ரைட், இணை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கண்டுபிடிக்கும். இப்போ இணை திறனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு புரிஞ்சுங்க, சமான எடை தெரியும். சமான எடை தெரிஞ்சு போச்சு.
சரியா? சமான எடை இணைதிறனாக பெருக்கினா நமக்கு அணுநிறை கிடைக்கும். சரியா? நம்ம கேட்டது அணுநிறை தான். சமான எடை தெரியும், சமான எடை இணைதிறன் தான் அணுநிறை. ஓகே, அப்போ இணைதிறனை கண்டுபிடிக்கலாம். இப்போ இணைதிறன் எப்படி ஃபார்முலானா மோலார் நிறை பை சமான எடை. மோலார் நிறையை சமான எடையால் வகுத்தா நமக்கு இணைதிறன் கிடைக்கும். இப்போ மோலார் நிறை எவ்வளவுனா எவ்வளவு கண்டுபிடிச்சோமே 132. சமான எடை பார்த்தீங்கன்னா நல்ல கவனிக்கும், உலோகத்தின் சமான எடை 9.02. அப்புறம் இது வந்து அந்த குளோரைடு, உலோக குளோரைடு இல்லையா? அப்போ சமான நிறை அந்த உலோக குளோரைடின் சமான நிறைனா இது உலோகத்தினுடைய சமான நிறை. கவனிக்கணும், குளோரினுடைய சமான நிறை 35.5. இது புரிதல். 132ங்கிறது உலோக குளோரைடின் மோலார் நிறை. இது உலோக குளோரைடின் சமான நிறைனா உலோகத்தினுடைய சமான நிறை பிளஸ் அது குளோரினுடைய சமான நிறை. இப்போ 132 பிளஸ் 44.52 வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண 3 வரும். என்ன வரும்னா 3 அப்படின்னு வரும். ஓகே, 3 வரும். இது இணைதிறன். அப்போ இந்த இணைதிறனை சமான எடையை பிரிக்கணும். இப்போ 9.02 into 3 பிரிக்கினா என்ன வரும்? 27.06. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 16. நெக்ஸ்ட் 15. நல்ல காணியும் 0.5 கிராம் உலோகம் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து 0.79 கிராம் உலோக ஆக்சைடை தருகிறது. இவ்வளவு உலோகம் இவ்வளவு ஆக்சைடு தருகிறது. உலோகத்தின் சமான நிறை கேட்கிறார். உலோகத்தின் சமான நிறை. இப்போ முதல்ல ஈஸி தானே, இவ்வளவு உலோகம் இவ்வளவு ஆக்சைடு. அப்போ ஆக்சைடு எடை எவ்வளவு? 0.79. உலோகத்தின் எடை 0.5 கழிச்சிங்கன்னா 0.29. இது வந்து ஆக்சிஜன் எடை. ஆக்சிஜன் எடை இப்போ 0.29 கிராம் ஆக்சிஜன் எவ்வளவு கிராம் உலோகத்தோடு இணைந்துள்ளது? 0.5. ஓகே, இப்போ சமான எடைனா 8 கிராம் ஆக்சிஜன் உடன் இணைந்துள்ள உலோகம். சரியா? இப்போ 8 கிராம் நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு 0.5 பை 0.29 போட்டிங்கன்னா 13.79. சரி, இது 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எழுதி 15. ஏ 10, பி 14, சி 20, டி 40. அப்போ 13.79 16. ஓகே, 16வது கொஸ்டின். 16. 1 லிட்டர் நீரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. 1 லிட்டர் நீரில் உள்ள மூலக்கூறு எண்ணிக்கை. ஏ 6 into 10 to the power of 23 by 22.4, B 3.33 10 to the power of 23, C 3.33 10 to the power of 23, D 3.33 10 to the power of 24. 1 லிட்டர் நீர்ல நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க, 22.4 லிட்டர் இதான மோலார் கனகம். இவ்வளவுல நீர்ல ஓகே எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கும்? அவகேட்ரோ எண்ணிக்கை 6.43 10^23 மூலக்கூறு. 22.4 லிட்டர். 1 லிட்டர்ல எவ்வளவு இருக்கும்? 6.43 10^23 into 1/22.4. இது சிம்பிள் தான். ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17வது கொஸ்டின். 17வது கொஸ்டின் ஒரு கொஸ்டின்.
17. ஓகே. அமில ஊடகத்தில் K2Cr2O7 சமமான நிறை கேட்கிறார். அமில ஊடகத்தில் A 63, B 49, C 98, D 31.6. இப்போ அமில ஊடகம் டைக்ரோமேட் Cr2O7 2- அயனி வடிவத்தில் தெரியும். டைக்ரோமேட் அயனி இது ஆக்சிஜனேட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட். இது என்னவா ஒடுக்கம் அடையுதுன்னா Cr3+ அயனியாக ஒடுக்கம் அடையும். இதை சமன் செய்யணும். Cr2க்கு 2 போட்டுங்க. ஆக்சிஜன் 7 இருக்கு இல்லையா, ஆக்சிஜனை சமன் செய்யறதுக்கு நீர் சேர்க்கணும். 7 ஆக்சிஜனை 7 வாட்டர் சேர்த்துக்கணும். 7 × 2 எவ்வளவு ஹைட்ரஜன்? 14 ஹைட்ரஜன். அப்போ 14 H+ சேர்க்கணும். ஹைட்ரஜனை சமன் செய்வதற்கு H+ சேர்க்கணும். ஆக்சிஜனை சமன் செய்வதற்கு நீர் சேர்க்கணும். தெரிஞ்சுங்க. ஆக்சிஜன் நீர் சேர்த்துட்டீங்க, ஹைட்ரஜன் H+. இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே 6+ இருக்குது, இங்கே 14 2 போனால் +12 இருக்குது. அப்போ மின்சுமை சரி செய்யறதுக்கு இங்கே 6 எலக்ட்ரான் சேர்க்கணும். 12 6 போனால் +6. ஓகே. சரி, இப்போ எவ்வளோ எலக்ட்ரான் ஈடுபடுது? இங்கே 6. அப்போது பொட்டாசியம் டைக்ரோமேட் சமான எடைனா மோலார் நிறை 294. பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு பொட்டாசியத்துக்கு வந்து 52 அணு நிறை, 52 × 2 பொட்டாசியத்துக்கு வந்து 39 × 2 78, குரோமியம் 52 × 2 104, ஆக்சிஜனுக்கு வந்து 16 7 எவ்வளவு? 112. எல்லாத்துக்கும் கூட்டுறவு பிறகு 14 மிச்சம் 294. இதை 6ஆல் ஓட்டணும். ஒரு ஆக்சிஜனேட்டின் சமான எடைனா மோலார் நிறை பை எவ்வளவு எலக்ட்ரான் ஏற்றுக்கொள்ளுது 6. அப்போ 6 அளவுக்குன்னா 49. பி, ஆப்ஷன் பி. 18வது கொஸ்டின் பாருங்க. 18வது கொஸ்டின் நல்லா காணிங்க. கார ஊடகத்தில் நல்ல கார ஊடகத்தில் KMnO4 சமான கார ஊடகத்தில் முக்கியம். இப்போ கார ஊடகத்தில் பெர்மாங்கனேட் அயனி MnO2ஆக ஒடுக்கமடையும். MnO2ஆக கார ஊடகத்தை எப்படி சமன் செய்யணும்னு சொல்லித்தாரு. இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கா, இங்கே 4 இருக்குல்ல. அப்போ இந்த 2 ஆக்சிஜனுக்கு 2 நீர் சேர்த்துக்கணும். இது ஓகே. அடுத்தது கார ஊடகத்தில் ஹைட்ரஜனை சமன் செய்யறதுக்கு எவ்வளோ ஹைட்ரஜனுக்கு? 2 2 4 இல்லையா? ஹைட்ரஜனை சமன் செய்யறதுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் எண்ணிக்கையோ அதே எண்ணிக்கை நீர் சேர்த்துக்கணும். இப்போ 4 ஹைட்ரஜன்னா 4 நீர் சேர்த்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ 4 ஹைட்ரஜன்னா 4 மூலக்கூறு நீர் சேர்த்துட்டு இந்த பக்கத்தில் 4 OH நீர் சேர்த்தோம். அதாவது 4 ஹைட்ரஜன் சமன் சேர்த்துட்டு 4 H2O சேர்க்கணும் எதிர்பக்கம். அதே மாதிரி இந்த சைட்லேயே அதே போல் நீர் இருக்கிற பக்கமே 4 OH- அணியை சேர்க்கணும். இல்லை, அப்போ தான் இது சமனாகும். இப்போ இங்கே மின்சுமை பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் இருக்குது, இங்கே 1 மைனஸ் தான். அப்போ இன்னும் 4 மைனஸ் வரத்துக்கு 3 எலக்ட்ரானை சேர்க்கணும். ஓகே. இப்போ வாட்டர் அடிச்சிடாம ஒரு 2 வாட்டர் கட் ஆகும். இதுதான் ஃபைனல் ரியாக்ஷன். அப்போ MnO4 மைனஸ் ப்ளஸ் 2 வாட்டர் ப்ளஸ் 3 எலக்ட்ரான் கிவ்ஸ் MnO2 ப்ளஸ் 4 OH மைனஸ். இப்போ சமான எடைக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? மூலக்கூறுகளை KMnO4 சமான எடை கார ஊடகத்தினா மோலார் நிறை பை 3. மோலார் நிறை வந்து 158. பொட்டாசியத்துக்கு அணு நிறை 39, மேங்கனீஸ் ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஆட் பண்ண 158 சொல்லி நான் வச்சுக்கிறேன். டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 52.68. இப்போ 4 ஆப்ஷன் பாருங்க. A 31.6, B 158, C 98, D 52.68. ஸோ டி தான். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் ஈஸ் தான். 19 பாருங்க. 60 கிராம் சேர்மத்தில் கார்பன் தனிமம் பாருங்க. கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன். இது தனிமங்கள். பர்சன்டேஜ் சதவீதம் பாருங்க.
கார்பன் 24 கிராம், டோட்டல் 60 கிராம் கொடுத்துருக்காங்க. அது 24, இது 4, 32 கூட்டினா 60 தான் வரும். 100% கொடுத்தாக்கா 100 வரும் கூட்டினா. வரலைனாக்கா என்ன பண்ணணும், 100லேருந்து இந்த கழிச்சுட்டு மிச்சம் ஆப்ஷன் அப்படி போடுவோம். பட் இங்கே வந்து மொத்தமே சொல்லிட்டா 60 கிராம் சேர்மத்தில் கேள்வி இல்லையா, சரி 60 கிராம் சேர்மத்தில் கார்பன் வந்து 24 கிராம், ஹைட்ரஜன் 4 கிராம், ஆக்சிஜன் 32 கிராம். ஆனால் விகித வாய்ப்பாடு கேட்குறாங்க. விகித வாய்ப்பாடு இப்போ சதவீதமாச்சா, அடுத்த அணுநிறையாக வகுக்கணும். சதவீதம் பை அணுநிறை என்ன வரும், 12, 4/1 அணுநிறை 1 ஹைட்ரஜனுக்கு இல்லையா, அணுநிறை ஹைட்ரஜன் அணுக்கு 1 தான் இல்லையா. சரி, இது வந்து 32 கரெக்ட் தானே, அணுநிறை 1 தான். அட்டாமிக் வெயிட் ஹைட்ரஜனுக்கு இது கார்பனுக்கு வந்து அணுநிறை 12. ஓகே, இப்போ மூலக்கூறு நிறைய 2, இது 32 ஆக்சிஜனுக்கு அணுநிறை எவ்வளவு, ஆக்சிஜனுக்கு அணுநிறை 14. ஓகே, நல்லா இருக்கு. அப்போ ஆக்சிஜன் அணுக்கு அப்போ இன்னொரு மருந்து 2 வரும், அணு எடைனா 16 நான் வச்சுக்கணும், இது 12 தான். ஓகே, அப்போ என்ன ஒரு மருந்து 4, இது 2. அப்போ இது என்ன பண்ணணும், இதில் 3 எது கம்மியாக இருக்கும் அதாவது வகுக்கணும் இல்லையா. அப்போ சொல்லுங்க 2/2, 4/2, 2/2. அப்போ 1 வரும், 2 வரும், 1 வரும். சரியா, இதான் எளிய விகிதம். கார்பன் 1 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1. இதில் அவற்றிலே படிச்சுட்டு சதவீதம் அணுநிறை, அந்த அணுநிறை வந்து நமக்கு எளிய விகிதம் கிடைக்கும். மோல்களின் விகிதம் அதை வந்து சிம்பிள் நம்பரால் ஊற்றினா உங்களுக்கு எளிய விகிதம் கிடைக்கும். இதான் 20வது கேள்வி. 20வது கொஸ்டின், ஒரு கரிம சேர்மத்தின் மூலக்கூறு எடை. ஆன்சர் என்ன, CH2O. இதுக்கு ஆன்சர் வந்துங்க ஆப்ஷன் டி. 19க்கு ஆப்ஷன் டி தான் CH2O. அது சரியானது. சரி, கரிம சேர்மத்தின் மூலக்கூறு நிறை 180. விகித வாய்ப்பாடு CH2O அப்படி என்றால் மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்கிறாங்க. 4 இது வந்து பார்த்துக்கணும். இப்போ மூலக்கூறு நிறை எவ்வளவு, 180. விகித வாய்ப்பாடு CH2O. n கண்டுபிடிக்கணும். nக்கு என்ன ஃபார்முலா, மூலக்கூறு நிறை பை விகித வாய்ப்பாடு நிறை. மூலக்கூறு நிறை 180, விகித வாய்ப்பாடு நிறை கண்டுபிடிச்சோம்னா கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 2, ஆக்சிஜன் 16 கூட்டி எவ்வளோ வரும், 30 வருமா, 30 வகுச்சுன்னா 6 வரும். அப்போ விகித வாய்ப்பாடு CH2O-வை 6ஆல் பிரிக்கினா C6H12O6. இது ஆன்சர். சரியா, இது 4 கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ. இதான் சரியான குளுக்கோஸ். ஓகே, 21வது கேள்வி பாருங்க. 21வது கேள்வி 22 புள்ளி நல்ல கழிக்கும் 22.4 லிட்டர் ஹைட்ரஜன் 11.2 லிட்டர் குளோரின் வினைப்பட்டு உருவாகும் HCl-இன் மோல்களின் எண்ணிக்கை கேட்கலாம். இப்போ 22.4 ஹைட்ரஜன் 11.2 லிட்டர் குளோரின் வினைப்பட்டு உருவாகும் HCl-இன் மோல் எண்ணிக்கை. ஆன்சர் 1 மோல், டி வந்து 2, சி 0.5, டி 1.5. சொல்லலாமா, H2 பிளஸ் குளோரின் HCl உண்டாகும். சரி, இப்போ மோலில் கேட்குறாங்க இல்லையா, இதை மோலை மாற்றிங்க. இது 22.4 லிட்டர் 11.2 லிட்டர் எவ்வளோ கேட்குறாங்க. மோலை மாற்றிங்க. 1 மோல் வந்து 22.4 லிட்டர் அடிச்சுக்கணும். அப்போ 22.4 லிட்டர் ஊற்றணும். அப்போ 1 மோல் கிடைக்கும். இது 11.2/22.4 0.5 வரும். ஓகே, சரி. இப்போ சமன்பாடு பிரகாரம் 1 மோல் ஹைட்ரஜன் 1 மோல் குளோரினோட தான் வினைபுரியும். நல்லா கவனிக்கணும். இப்போ 1 மோல் ஹைட்ரஜன்னா 1 மோல் குளோரினோட தான் வினைபுரியும். அவ்வளோ இல்லையே, 0.5 தானே இருக்கு. அப்போ இதுதான்
லிமிட்டிங் காரணி அப்படின்னு சொல்லுவோம், லிமிட்டிங் ரியேஜன். அப்போ இந்த 0.5னா அதே 0.5ஓட தான் வினைபுரியும். புரியுதா? இதுதான் முழுவதுமாக வினைபுரியும். 0.5 அதே அளவு 0.5 ஹைட்ரஜனோட வினைபுரிஞ்சு மிச்ச வினைபுரியாக 0.5 ஹைட்ரஜன் தங்கிடும். சரியா? அப்போ 0.5 குளோரின், 0.5 ஹைட்ரஜன், 0.5 மோல், இதெல்லாம் மோல் இது, 0.5 மோல் குளோரின், 0.5 மோல் ஹைட்ரஜனுடன் வினைப்பட்டு 2 × 0.5 இல்லையா? இது ஒன்றுனா ஒன்றுனா 2 மோல். ஸோ 0.5னா 2 × 0.5 1 மோல் HCl கொடுக்கும், 1 மோல். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, 22வது 22 பாருங்க. 1 கிராம் மெக்னீசியம், 0.56 கிராம் ஆக்சிஜன் மூடிய கணம் எடுத்து எரிக்கிறோம். எந்த வினை பொருள், எந்த வினை படுபொருள் மீதி இருக்கும்? எந்த வினைபடுபொருள் மீதி இருக்கு? எது அதிகமாக இருக்குதோ வினைபடுபொருள் அதுதான் தங்கிடும். சரி, இப்போ ஈக்குவேஷன் பாருங்க. மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன், மெக்னீசியம் ஆக்சைடு. இப்போ ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்குது, தரப்படாமல் இது 1 கிராம் எடுத்துக்கிறோம். இது வந்து 1 கிராம், இது வந்து சொல்கிற 0.56 கிராம். நல்ல கவனம். சமன்பாட்டு பிரகாரம் மெக்னீசியத்துக்கு அணியடி 24 கிராம் மெக்னீசியம். ஆக்சிஜனுக்கு மூலக்கூறுடைய எவ்வளவு? ஆக்சிஜன் ஒரு மோல், இது வந்து 1 மோல்னா 24 கிராம். இது 1 மோல்னாக்க ஆக்சிஜனுக்கு 16 × 2 32 கிராம். ஆனால் அரை மோல்னாக்க 14 கிராம் ஆக்சிஜனுடன் வினைபுரியும். அப்போ 1 கிராம் வந்து எவ்வளோ வினைபுரியும்? 16 × 1/24. ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் வந்து பார்த்து ஈஸியாக 20 ரைட். இப்போ 1 கிராம் பார்த்தீங்கன்னா 0.66 கிராம் ஆக்சிஜனை வினைபுரியும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறதே 0.56 கிராம் தான் ஆக்சிஜன். அப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜன். ஓகே, தமிழ் என்ன சொல்றேன்னா லிமிட்டிங் ரியேஜனுக்கு என்ன சொன்னாங்க? தமிழ் என்ன சொன்னா வினை கட்டுப்பாடு காரணி. சரியா? அப்போ இதுதான் முழுவதுமாக வினைபுரியும். இங்க பாருங்க, நல்ல கவனிக்கணும். சமன்பாட்டு பிரகாரம் 16 கிராம், அரை மோல் தான் 16 கிராம் ஆக்சிஜன், 24 கிராம் மெக்னீசியத்தோட வினைபுரியும். 16 24 அப்படின்னா 0.56 கிராம் ஆக்சிஜன் 24 × 0.56/16 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.86 கிராம் மெக்னீசியத்தோட வினைபுரியும். அவர் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 1 கிராம் வந்து மெக்னீசியம் எடுத்துக்கிறோம். 0.86 வினைபுரியுது, 0.16 இருக்கும். இது 0.84. அப்போ 0.16 மெக்னீசியம் இருக்கும். ஆப்ஷன் ஏ. 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் ஏ வந்து 0.16 கிராம் மெக்னீசியம், 0.16 கிராம் ஆக்சிஜன், 0.44 கிராம் மெக்னீசியம். டி 0.28 கிராம் ஆக்சிஜன். ஆன்சர் 0.16 கிராம் மெக்னீசியம். ஏ. 23வது கொஸ்டின். இன்னும் 3 கேள்வி தான். 23வது கொஸ்டின். இப்போ எஸ்டிபியில் 11.2 லிட்டர் ஆக்சிஜன், 11.2 லிட்டர் ஆக்சிஜன் 8 கிராம் கால்சியத்துடன் வினை புரிய வைக்கப்படுகிறது. எவ்வளவு ஆக்சிஜன் நிற்கும் கேட்கிறேன். எவ்வளவு ஆக்சிஜன் மீதி இருக்கும் அதை வினை புரியாமல் கேட்கலாம். சரியா? 4 ஆப்ஷன் 8.96, 2.24 லிட்டர், 9.6 லிட்டர், 11.2 லிட்டர். பாருங்க, சொல்லுங்க. கால்சியம் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கால்சியம் ஆக்சைடு. இது அரையிலே சொல்லுங்க. இப்போ கால்சியம் வந்து 8 கிராம், இது 11.2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ சமன்பாட்டு பிரகாரம் 1 மோல் எவ்வளவு? 40 கிராம் கால்சியம். இது அரை மோல்னாக்கா 1 மோல்னாக்கா சார் லிட்டரில் வச்சுக்கோட நல்ல. இது லிட்டரில்
இது வந்து 40 கிராம், அரை மோல். ஒரு மோல் வந்து 22.4 லிட்டர் ஆக்கிரமிக்கும். அப்போ அரை மோல்னா 11.2 லிட்டர் ஆக்சிஜனுடைய வினைபுரியும் 40 கிராம்னா. அப்போ 8 கிராம் பாருங்கள், 8 கிராம் இதோட வினைபுரியும் 11.2 இன்ட்டு 8/40. ஒர்க் அவுட் பண்ணால் என்ன பண்ண முடியும்? இது 5 வருமா? 5ஆல் ஊற்றிக்கிங்கன்னா நல்லா இருக்கும். சரிக்கா? 5ஆல் ஊற்றினா என்ன வரும்? 2.24 லிட்டர் தான் வினைபுரியுது. இவ்வளவு தான் வினைபுரியுது. 8 கிராம் வந்து இவ்வளவு தான் வினைபுரியுது. இதுதான் வந்து வினை கட்டுப்பாடு காரணி. அப்போ எவ்வளவு ஆக்சிஜன் மீதி இருக்குன்னா 11.2ல் 2.24 கழிச்சிங்கன்னா 8.96 லிட்டர். ஆப்ஷன் ஏ. 24வது கொஸ்டின் 23 முடியல. 23 முடிச்சுன்னா 24. இது ரெண்டே கொஸ்டின் தான். 24 இது ஈஸியான கொஸ்டின். எஸ்டிபியில் 9.6 கிராம் ஓசோன் வாயு சிதைவடைந்தால் எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்கும்? எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்கும்? 112 ml, B 224 ml, C 67.2 ml, D 6.72 ml. இப்போ காலிங்க ஓசோன் என்ன O3 தானே, சிதைவடைந்தா O2 கிடைக்கும். 7 செய்யுதுன்னா இது 2 வருமா, அது 3. இப்போ இதனுடைய மோலார் நிலை எவ்வளவு? நல்லா காலிங்க. ஆக்சிஜனுக்கு 16 தானே, 2 இன்ட்டு 2 மோல் இல்லையா, 16 மோல் 48 சரியா. அப்போ 96 கிராம். இது கனளவில் கொடுத்துருக்கான். எவ்வளவு கனளவில் தான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கான்? ஒரு மோல் வந்து 22.4 லிட்டர். அப்போ 3 மோல்னா 3 இன்ட்டு 22.4 லிட்டர். அப்போ 9.6 கிராம் ஓதுனா 3 இன்ட்டு 22.4 இன்ட்டு 9.6/96. இது ஆயிடுச்சுன்னா 10 வரும். 3 இன்ட்டு 2.24 that's equal to 6.72 ml. ஓகே, 72 ml லிட்டரா? ஒரு நிமிஷம். கிராம் சாரி, இது வந்து ஒரு நிமிஷம். 1 minute. 24 இது வந்து ml 9.6 கிராம். இது ரைட் பார்க்கலாமா? 9.6னா ஓகே. ஒரு நிமிஷம். 9.6 கிராம்னா 3 இன்ட்டு 22.4/9.6 இது 10 வரும். அப்போது 6.72 லிட்டர் வருமா பாருங்க. லிட்டர் தான் வரும். எண்பது வருமா லிட்டர். 96 வந்து 80 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு சாரி சார், நல்ல கொஸ்டின். 6.672 லிட்டரில் கிடைக்கும். இதை நீங்கள் எம்எல்ஏ மாற்றணும்னா லிட்டரில் போடலாம். ஒர்க் அவுட் பண்ணால் இது வந்து இவ்வளோ லிட்டராக செக் பண்ணிடுங்க. திரும்பி சொல்லிடுறேன். 96 கிராம் வந்து 3 இன்ட்டு 22.4. அப்போ 9.6னா 3 24 20.4 9.6 10 வருதா. அப்போ 3 இன்ட்டு 2.24 3.72 லிட்டர். இதுதான் கரெக்ட். இது கரெக்ட் தான். ஓகே சார். ஓகே, நல்ல கரெக்ட் தான் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி லிட்டர் தான். 25th பாருங்க. கொஞ்சம் லாஸ்ட் கொஸ்டின். To get 5.6 liter of carbon dioxide, sorry, last question. Verse 5.6 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு வாயு கிடைக்க, இவ்வளவு லிட்டர் கிடைக்க எவ்வளவு கிராம் கால்சியம் கார்பனேட்டை சிதைவடைய செய்ய வேண்டும்? ஏ வந்து 100, பி 50 கிராம், சி 25 கிராம், டி 7.5 கிராம். நல்லா கவனிக்கும்.
5.6 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்க எவ்வளோ கிராம் கால்சியம்